ஹலோ எவ்ரி ஒன், நான் தான் உங்களா சார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தி சைக்காலஜி ஆஃப் மணியில் ஃபஸ்ட்டு பார்ட் அண்ட் நோ ஒன்ஸ் கிரேசியில் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்தோம். இது வந்து ரெண்டாவது வீடியோ, அந்த சாப்டர்லேயே இருக்கிற ரெண்டாவது வீடியோ பார்க்க போகிறோம். செகண்ட் வேர்ல்டு வரப்போ ஜெர்மனியும் ஜப்பானும் ரொம்ப அவங்களோட மார்க்கெட், அவங்களோட எக்கனாமி பார்த்திங்கன்னா பொருளாதார வீழ்ச்சி அந்த அளவுக்கு அடிமட்டத்தில் இருக்குது. அங்கே இருக்கிற மக்களால் சாப்பாடு கூட வாங்க முடியாத நிலைமைக்கு இருக்குது. ஆனால் அதே டைமில் அமெரிக்கா பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது. அவங்களோட ஷேர் மார்க்கெட்லாம் எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த அமெரிக்கன்ஸ் இந்த 1930 ஒரு எக்கனாமிக் க்ரைசிஸ் ஆகுது. ஆனால் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் அவங்களோட 1945 அப்போது அவங்களோட எக்கனாமி க்ரோத் ஆகுது. இந்த 2 சீசனில் இந்த 15 இயர்ஸ் கேப்பில் வளர்ந்த இந்த அமெரிக்கன்ஸோட பார்வையே வித்தியாசமாக இருக்கும். அந்த சீசனில் சம்பாதிக்க ஆரம்பித்தவங்களோட கண்ணோட்டம், பணத்தின் மீது கண்ணோட்டம் வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த சீசனில் இருக்கிறவங்க கண்ணோட்டம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு உதாரணமாக என்ன சொல்கிறாரு, நியூயார்க் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் வருது. நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் வருது. அது எதை பற்றினா அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தை பற்றி வருது. அங்கே வேலை செய்கிற மக்கள் எப்படி நடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வருது. அந்த ஆர்டிக்கல் வந்து என்ன ஆகுது, அமெரிக்காவில் பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துது. அங்கே என்ன பண்ணுறாங்க, என்ன இந்த மாதிரி நடத்துகிறாங்க மக்கள் எல்லாம், இதெல்லாம் ஒரு கம்பெனியா அப்படி இப்படின்னு சொல்லும் போது அந்த ஆர்டிக்கலுக்கு ஒரு சைனீஸ் வந்து ரிப்ளை கொடுக்குறாரு. என்னென்னு ரிப்ளை கொடுக்குறாருன்னா, என்னோடய அத்தை அந்த கம்பெனியில் தான் வேலை செய்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்வீட் ஷாப்னு சொல்லி கூப்பிடுறீங்க, அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வந்து நல்ல மரியாதையோட சமுதாயத்தில் இருக்காங்க. எங்கள் அத்தை இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சிகப்பு விளக்கு பகுதியில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போது அவங்க ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல பேரோட ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த கம்பெனி பேர் வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எப்படின்னா, ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அவங்க பணத்தை பார்க்குற கண்ணோட்டம் வந்து வேறு மாதிரி இருக்குது. அது வந்து ரொம்ப இப்படி சம்பாதிக்கணுமா, இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுமா, இப்படி அடிமைத்தனமே வேலை செஞ்சு சம்பாதிக்கணுமா அப்படின்னு தோணுது. இன்னொருத்தங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுவே வந்து ஒரு தெளிவான பார்வையாக இருக்குது. ஸோ நம்ம முன்னே இருந்த வேலைக்கு இந்த வேலை எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருமானம் வந்து அவங்களுக்கு தெரியுது. ஸோ இதுலேருந்து அவர் கிளியராக என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொருத்தங்களோட பணத்தோட கண்ணோட்டன்றது வந்து அவங்க வாழ்கிற விதம், அவங்க வளர்ந்த விதம், அவங்க வாழும்போது அவங்க சந்தித்த பிரச்சனைகள், அதை வச்சு தான் அவங்களோட கண்ணோட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்கன்ஸ்க்கும் இந்த தைவான் கம்பெனி ஃபாக்ஸ்கானுக்கும் உள்ள கம்பேரிசனை வந்து ஆத்தர் அவ்வளோ அழகாக விளக்கியிருக்காரு.